السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழும் புகழ்ச்சியும் பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்தில் உலகை படைத்து உலகிலே உயிருள்ள உயிரற்ற என அத்துணை படைப்பினங்களையும் படைத்து அத்துணை படைப்பினத்தின் அதிகாரத்தையும் எவன் ஒருவன் தன் கைவசம் வைத்திருக்கின்றானோ அந்த வல்லோனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார். இதையெல்லாம் வல்ல அல்லாஹுவின் அளப்பரிய கிருபையும் வற்றாத பெரும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் பேரன்பும் என்றும் நம் உயிரினும் மேலாய் மதித்து போற்றக்கூடிய இந்த அகில உலகம் முழுவதற்கும் ஒரு அற்புத நேர்வழிகாட்டியாக வந்திருந்த இறுதி தூதர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நபி பெருமானார் இவற்றையெல்லாம் மார்க்கம் என்று சொன்னார்களோ அவற்றை மாத்திரமே மார்க்கமாகும், இவற்றையெல்லாம் வாழ்க்கை வாழும் வழிமுறை என்று சொன்னார்களோ அதனை இயன்றளவு தங்கள் வாழ்விலே ஏற்றி அதன்படியே வாழ்க்கையை அமைத்ததன்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முழுமையான ஆண் பெண் அனைவரின் மீது இன்னும் குறிப்பாக வல்லோன் நம் மீது விதியாக்கிய கடமையான ஜுமாவினை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கென குறித்த நேரத்தில் குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீது நம்முடைய குடும்பத்தார்கள் மீது நென்றென்று நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பிச்சு. கணியத்திற்குரிய ஏக இறைவனை நல்லடியார்கள், இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக நான் தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைப்பு இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோம் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கான அடிப்படையான நோக்கம் காரணம் என்னவென்றால், அகில உலகத்தை படைத்த வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பினங்களை சரி சமமாக படைக்கவில்லை. எல்லா படைப்புகளை விட மனித படைப்பை சிறந்த படைப்பாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படி படைப்புகளில் வித்தியாசப்படுத்தி காண்பித்த அல்லாஹ் படைப்புகளில் மனிதர்களை சிறப்பாக காட்டி தந்த வல்ல ரப்புல் ஆலமீன் மனித படைப்புகளிலும் மனிதர்களுக்கு அவர்களுக்கான தேவையை, அவர்களுக்கான வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை சரிசமமாக வல்ல ரப்புல் ஆலமீன் தரல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், நிம்மதியான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக இருக்கிறார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு மனிதரிடத்திலே போய் நாம் கேட்டால், வசதி வாய்ப்புள்ள, வருமானத்துல, செல்வத்தில் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே போய் கேட்டால் எது நிம்மதியான வாழ்க்கை, எது சிறப்பான வாழ்க்கை என்று அவரிடத்திலே கேட்டால் அவர் சொல்வார், இல்ல பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறாரே தான் சிறந்த வாழ்க்கை, சென்று வருவதற்கு நல்ல வாகனங்களை வச்சிருக்கிறாருல்ல தான் சிறந்த வாழ்க்கை, என்கிட்ட இருக்கக்கூடியது 2 வீலர் தான், கார் வச்சிருக்கிறாங்கல்ல தான் லக்ஸரியஸ் லைஃப், அதான் ஒரு மாதிரி தன்னிறைவான ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். பொருளாதாரத்தில் தன்னிறைவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே போய் நிம்மதியான வாழ்க்கை என்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்வாரா? சொல்லுவார். அவரும் வேறு சில வகைகளில் அவரை விட சிறந்த சில மனிதர்களை காண்பித்து அதை சொல்லுவார். ஏன்னா இவர் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக ஈஸியா ஒரு சொலபடி கூட சொல்லுவாங்க, ஒரு டைலாக் மாதிரி கூட சொல்லுவாங்க, தூக்கத்தை விட்டு மெத்தையை வாங்கி என்ன பிரயோஜனம், வீட்டுல நல்ல பஞ்சு மெத்தை, படுத்து உறங்குவதற்கு படுத்த உடனே அப்படியே ராகத்த தூக்கம் வரணும், அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை தர வைப்பதற்காக விலை உயர்ந்த ஒரு மெத்தையை வாங்க வேண்டும், அதற்காக இரவு பகலாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர் மெத்தையில வந்து படுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. நிம்மதிக்காக, மன நிறைவுக்காக, தன்னிறைவுக்காக ஒரு பொருளை ஒரு மனிதன்
மனிதன் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்று சொன்னால் அதன் வழியாக அவன் நிம்மதியை பெறுகின்றானா என்றால் இல்லை. அவன் ஒவ்வொரு நிலையிலும் தன்னை விட வேறு ஒரு வகையில் அருளை பெற்ற தன்னிறைவான இன்னொரு மனிதரை பார்த்து அதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இயல்பாகவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் நாம் நம்முடைய உள்ளத்தை தொட்டு இந்த நிலையை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இந்த கேள்வி எழுப்பி பாருங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை திருப்தியானது தானா, சிறப்பான வாழ்க்கை தானா, நிம்மதியான வாழ்க்கை தானான்னு கேட்டா நிச்சயமாக அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். இன்னொரு சில மனிதர்கள் இன்னொரு சில நிலைகளில் அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்த்து அதுதான் சந்தோஷம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இது ஒரு சைக்கிள் மாதிரி, இது ஒரு சுழற்சி மாதிரி. ஒருவர் இன்னொருவரை அவர் என்னை நான் அவரை சுத்தி 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 வாழ்க்கையை சிறப்பாக தன்னிறைவாக வாழக்கூடிய மனிதர்களாக யாரேனும் ஒருவரை நாம் காட்ட முடியுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹும் குர்ஆனிலே இதைத்தான் சொல்லித் தருகிறான். மிக தெளிவாக முஸ்லிம் சமூகத்திற்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி, யப்சுதுர் ரிஸ்க லிமன் யஸாஉ வ யக்தீர். அல்லாஹ் தன் நாடியவருக்கு செல்வத்தை தாராளமாகவும் தன் நாடியோருக்கு அல்லாஹ் குறைத்தும் வழங்குகிறான். அல்லாஹ் யாருக்கு தர வேண்டும் என்று நாடுகிறான், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான், யாருக்கு அருளை, யாருக்கு வளத்தை, யாருக்கு செல்வத்தை, யாருக்கு பொருளாதாரத்தை, யாருக்கு காசு பணத்தை, யாருக்கு செல்வ செழிப்பை தர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அவர்களுக்கு தாராளமாகவும் தான் நாடியோருக்கு குறைத்தும் வழங்குகிறேன் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல இடங்களில் பேசி காட்டுகிறான். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல. குர்ஆனிலே பல இடங்களில் இந்த பொருள்பட பல வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். திருமறை குர்ஆனினுடைய 2வது அத்தியாயத்தின் 245வது வசனத்துல, 13வது அத்தியாயத்தின் 26வது வசனம், 17வது அத்தியாயத்தின் 30, 28வது அத்தியாயத்தின் 82ன்னு ஏறத்தாழ 10-12 வசனங்களுக்கு நெருக்கமாக அல்லாஹ் இந்த செய்தியை, இந்த பொருளடக்கத்தை மனிதர்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்த வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். மனுஷங்க இதை விளங்கிக்கணும், ஒரு முஃமின் இதை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இந்த 10-12 வசனங்களிலும் நிறைவாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், சிந்திக்கின்ற சமூகத்திற்கு இதில் சான்று உள்ளது என்று அல்லாஹ் அந்த வசனத்தை மேற்சொன்ன வசனங்கள்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த 2 வசனங்களை நம்ம பார்த்தோம். 30வது அத்தியாயத்தின் 37வது வசனம், 30, 37, 39வது அத்தியாயத்தின் 52. இந்த 2 வசனங்களில் அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய செய்தி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு இதில் சான்று உள்ளது என்று அல்லாஹ் பேசுகிறான். இப்ப முஸ்லிம் சமூகமாக இஸ்லாத்தை வாழ்வியலாக பொருந்தக்கூடிய ஒரு நிலையை வல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்து, பொருளாதாரத்தில் ஒரு மனிதரை கூட்டி இன்னொரு மனிதரை குறைத்து தந்த அல்லாஹ் இதில் படிப்பினை இருக்கிறது, இதில் சிந்திக்கின்ற சமூகத்திற்கு சான்று இருக்கின்றது என்று வல்ல ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறானே. வசனம் குறித்த தேடல் நமக்கு வந்திருக்கின்றதா? எனக்கு அல்லாஹ் காசு தரல, எனக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தரலன்னு நமக்கு ஒரு டவுட் வரும். அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் கொடுக்கலன்ற டவுட் வரும். அல்லாஹ் ஏன் ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கல? அல்லாஹ் ஒரு சாராருக்கு கூட்டி ஒரு சாராருக்கு குறைத்து ஏன் தரலன்ற டவுட் யாருக்கு வராது? எனக்கு கொடுக்கலன்னு டவுட் வரும், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க டவுட் வரும். ஆனா ஏன் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை முஸ்லிம் சமூகம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தன் திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். இறை தூதரின் வாயிலாக இந்த படிப்பினை, இந்த சான்றுக்கான விளக்கத்தை பல இடங்களில் நம்மால் தெளிவுபட அறிந்து கொள்ள முடிகிறது. மனித சமூகம் இந்த உலக வாழ்க்கையை நிலையானது என்று எண்ணிக்கொண்டிருப்பதன் காரணமாக மட்டுமே அவன் இந்த உலகத்தில் போதும் இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்து கொள்வோம் என்ற மனநிலைக்கு வராமல் இருப்பதற்கான காரணம் என்பதை இறை தூதர் பல இடங்களில் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியாக புகாரியிலே 6421வது செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், மனிதன் வளர்ந்து பெரியவனாகும் பொழுது, சிறிய வயதிலிருந்து பெரிய மனிதனாக ஆகக்கூடிய நிலையில் அவனோடு சேர்ந்து 2
விஷயங்கள் வளர்கின்றன, அவனோடு சேர்ந்தே 2 விஷயங்கள் அவனோடு வளர்கிறது என்று இறைத்தூதர் சொல்கிறார். ஒன்று மனிதன் செல்வத்தின் மீது கொண்ட ஆசை, மற்றொன்று நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை. 2 ஆசையும் மனிதர்கள் எப்படி சிறு வயதிலிருந்து பாலிய பருவத்திலிருந்து வளருகிறார்களோ அது மாதிரி அவர்களோடே வளர்வது என்ன? நிறைய செல்வத்தை சேர்க்க வேண்டும், சேர்த்த செல்வத்தை அனுபவித்து நிறைய நாள் வாழணும், அதிகமான நாட்கள் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு போகக்கூடியதை பாருங்களேன். ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட மனிதன் எப்படிப்பட்ட நிலையை கையில் எடுக்கிறான் பாருங்க. ஒரு சின்ன ஒரு முடி கொட்டுது, ஒரு ஹேர் ஃபால், ஒரு 20-25 வயசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு முடி கொட்டுது, அதுக்கு அவங்க படுற பாடு, அவங்க போடக்கூடிய எஃபோர்ட், இதுக்கு என்ன செய்யலாம்? க்ரோ ஹேர் வரணும்னா என்ன பண்ணணும்? முடிக்கு வேற ஏதாவது தெரப்பி போலாமா? அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? இதுக்கு இப்படி செய்யலாமா? நாம நம்முடைய உடலை எப்படி கட்டமைப்பா ரொம்ப கட்டுக்கோப்பா வைக்கணும், திடகாத்திரமா வச்சுக்கணும், அப்படி ஒரு பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு பிசிக் ஃபிட்னஸா எப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய மனோநிலை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் விதிவிலக்கில்லை என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. செல்வத்தின் மீதான ஆசை, அதை கொண்டு நீண்ட நாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையின் காரணமாகத்தான் மனிதன் இப்படிப்பட்ட நிலையை அடைகிறான் என்று இறைத்தூதர் சொல்கிறார்கள். இறை வசனமும் அதை தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனினுடைய 102வது அத்தியாயத்தினுடைய முதல் 2 வசனங்கள்ல சொல்றான், அல்லாஹ் சொல்கிறான், அதிகமாக செல்வத்தை திரட்டுவது, பொருளாதாரத்தை சேர்ப்பது, வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்வது நாம் நம்முடைய உடலை விட்டு பிரியும் வரை இல்லை, மனிதன் தான் மன்னரையை சந்திக்கக்கூடிய நாள் வரைக்கும் இந்த ஆசை, இந்த சிந்தனை இருக்குன்னு அல்லாஹ் சொல்லல. இந்த வசனத்தினுடைய பொருள் அது இல்லை. மௌத்து வரைக்கும், கபருக்குழிக்குள்ள போற வரைக்கும் செல்வத்தின் மீதான ஆசை இருக்கிறது போதும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தன்னிறைவா வச்சிருக்கிறான்னு சொல்லாத நிலை மன்னரை வரை இருக்கும்னு இந்த வசனம் சொல்லல. இந்த வசனத்தினுடைய பொருளை எடுத்து வாசித்தால், வசனத்தினுடைய தமிழாக்கத்தை எடுத்து புரட்டினால், இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்றால், மன்னரைகளை சந்திக்கும் வரை செல்வத்தின் மீதான ஆசை மனிதனுக்கு அவனது இறை நினைவை விட்டு தூரமாக்கி விடுகிறது, அல்லாஹுவை வணங்குவதை விட்டு தூரமாக்கி விடுகிறது, அல்லாஹுவை நினைப்பதை விட்டு தூரமாக்கி விடுகிறது, அல்லாஹுவை திக்ர் செய்வதை விட்டு தூரமாக்கி விடுகிறது. ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் பொருளாதாரத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் எனக்கு இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் தேவைப்படுகிறது என்ற மனநிலையில் பயணிக்கக்கூடியவனாக மனிதனை உருமாற்றுகிறது என்று சொன்னால், இந்த செல்வத்தை வைத்து மனிதன் நிம்மதியாக இருந்திட முடியுமா? ஒரு புரிதலுக்காக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கடல் பகுதியில ஒரு 2 மீனவர்கள், ஒரு சின்ன விசை படகு வச்சு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மீனவர், ஒரு பெரிய போட் வச்சு கப்பல்ல மீன் பிடிக்கக்கூடிய இன்னொரு பெரிய மீன். அந்த விசைப்படகுல மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ளேயே மீனை பிடிச்சிட்டு அவர் கரைக்கு வந்துட்டார். இந்த போட்ல போய் மீன் பிடிப்பதற்காக வச்சிருந்த முதலாளி இருக்கிறாரு, அவர் வந்து பாக்குறாரு, வேமம் வந்த மாதிரி இருக்குது, டைம் இருக்கேப்பா, இன்னும் டைம் இருந்தா நீ நிறைய மீன் பிடிக்கலாம்ல, பொருளாதாரத்தை நிறைய சேர்த்து வைக்கலாம்ல, என்ன மாதிரி நீ போட் வாங்கலாம்ல, கப்பல் வாங்கலாம்ல, பெரிய வலை வாங்கலாம்ல, அதை வச்சு நீ மீன் பிடிச்சு அதுல நிறைய பொருளாதாரத்தை திரட்டி நீ சந்தோஷமா இருக்கலாம்லன்ற மாதிரியான மனநிலையை அந்த மனிதனை வந்து பார்க்கிறார். என்னப்பா வேமா வந்து உட்கார்ந்து இருக்கிற, என்ன இங்க வந்து ஹாயா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற போல தெரியுது, இன்னும் டைம் இருக்கு, நீ போகலாம்லன்னு அவரை நோக்கி கேட்டதற்கு மனிதர் பதில், கதைதான், அந்த மனிதர் பதில் சொல்கிறார், நான் இன்னும் தேவைக்கு அதிகமாக என்னுடைய தேவை பூர்த்தி அடைஞ்சிருச்சு, என்னுடைய குடும்பத்துக்கு, வாழ்வாதாரத்துக்கு, என்னுடைய குடும்பத்தை ரன் பண்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் போதுமானதை நான் திரட்டிட்டேன், இன்னும் அதிகமா சேர்க்கறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்கிறார். போட்டு வாங்கலாம் சரி, வலை வாங்கலாம் சரி, நிறைய மீன் பிடிக்கலாம் சரி, நிறைய சம்பாதிக்கலாம் சரி, நிறைய சொத்து சேர்க்கலாம் சரி, செஞ்சு என்ன செய்ய முடியும்? நிம்மதியா இருக்கலாம்ல.
நான் என்னுடைய தேவைக்கு மீன் பிடித்து விட்டு நான் தற்போது நிம்மதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன், அந்த நிம்மதிக்காக நான் ஏன் இவ்வளவு பாடுபட வேண்டும் என்று அந்த சாதாரண மீன்பிடி தொழிலாளி சொல்லக்கூடியதாக ஒரு கதை ஒன்று சொல்வார். இந்த சின்ன செய்தி அந்த பொருளாதாரத்தில் நலிந்த, பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈமான், ஒரு பற்றுறுதி இந்த பொருளாதாரத்தில் மிதமின்றி இருக்கக்கூடிய மனிதரிடத்தில் இல்லாமல் போனதனுடைய காரணம் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். உலகத்தின் மீதான ஆசை, உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய ஆசை தொடர்ச்சியாக நம்மை இந்த உலகத்தில் இன்னும் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற மனநிலையில் மனிதர்களை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனா ஈமான்தாரி ஒரு மனிதனுடைய ஈமான், அந்த ஈமானினுடைய உச்சம் அல்லாஹ் எனக்கு தந்ததை போதும் என்ற மனநிலையில் பொருந்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த செய்திகளின் வாயிலாக நம்மால் பார்க்க முடியும். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நினைத்து பயந்தார்களோ, எதை நினைத்து பயந்து எச்சரிக்கை செய்தார்களோ அது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை கண்முன்னால் பார்க்க முடியும். மிஸ்வர் பின் மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக புகாரில் இடம்பெறக்கூடிய 3158வது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இறைவன் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் உங்களுக்கு வறுமையை தந்து, பொருளாதார நெருக்கடியை தந்து, அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தந்து உங்களுக்கு அப்படியான நிலையை வல்ல ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவான் என்று நான் யோசிக்கல, நான் அப்படி நினைச்சு பயப்படல. என்னுடைய பயம் எல்லாம் உலக செல்வங்கள், உலகத்தினுடைய இன்பங்கள் தாராளமாக கொடுக்கப்பட்டு அந்த பொருளாதாரத்திற்காக உங்களுக்கு முன்னிருந்த சமூகம் எப்படி ஒருவருக்கொருவர் போட்டியிட்டுக் கொண்டு தங்களுக்குள் போட்டியும் போட்டி உணர்வுமே அதிகமாக மிகைத்த நிலையிலே அவர்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் அவர்கள் அழிக்கப்பட்டார்களோ, அதுபோல அந்த பொருளாதாரம், அந்த செல்வம் உங்களையும் அழித்து விடுமோ என்கின்ற பயம், அச்சம் எனக்கு இருக்கின்றது என்று நபி பெருமானார் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். போதும் என்ற மனம் இல்லாமல் உலக செல்வத்திற்காக அந்த கடுமையான போட்டியிடக்கூடிய நிலையை நம்மால் பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், இப்ப தன்னிறைவு இல்லை, ஏன் இல்லை? ஒரு மனிதனிடத்துல போய் பொருளாதாரத்தினுடைய நிலை, அவரினுடைய வாழ்வாதாரத்தினுடைய நிலை இன்னும் உயர்த்த வேண்டும் என்பதற்கான எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பாருங்க. நீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்திலே பட்டியல் போட்டு பாருங்களேன். அவங்க தேவைக்காக அவர்கள் போதும் என்ற நிலையை விட்டு வெளியேறுவது கிடையாது. இன்னும் வேணும்னு நினைக்கிறது தன்னுடைய தேவைக்காக மட்டும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவிலான பொருளாதாரம் இருந்தால் வீடு ஓடிடும், ஒரு குறிப்பிட்ட அளவிலான செல்வம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நல்லாதான் இருக்கும். ஆனா அவர்கள் இன்னும் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று நினைப்பது எதற்காக? இந்த சொசைட்டியில 4 பேர் நம்மளை மதிக்கணும், ஏளனமா எவனும் என்னை பார்த்து பேசிடக்கூடாது, இன்னும் இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவா இருக்கிற ஒரு ஐபோன் உங்களுக்கு இல்ல, என்ன ஒரு கார் இல்லாம எப்படி பாய் இந்த ஜெனரேஷன்ல கார் இல்லாம நீங்க எல்லாம் சர்வை பண்ண முடியுமா? ஏசி இல்லாத வீடு எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்படின்னு என்னை யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு போதும் என்ற மனநிலைக்கு வராமல் முஸ்லிம் சமூகம் போவதற்கான காரணமாக அமைகின்றதா இல்லையா? நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, பட்டியலை போட்டு பாருங்க. நம்முடைய குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஒரு 10 பேரை தேர்ந்தெடுங்க. அவர்களுக்கான தேவைகளாக எதை சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். அது இல்லாமல் அவர்களால் வாழ முடியுமான முடியும், அவர்கள் இல்லாமல் அவர்களால் சந்தோஷமா இருக்க முடியுமான முடியும். அவங்க இருக்க மாட்டாங்க. காரணம், இந்த சமூகம் என்ன அப்படி பார்க்குது, இந்த சமூக கட்டமைப்பு இது எல்லாம் எனக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதுனால எனக்கு அது வேணும் என்ற மனநிலையில் நாம் வந்து விட்டதைத்தான் இறை தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த செல்வத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டதை முன் சென்ற சமூகம் எப்படி போட்டியிட்டு அழிந்தார்களோ மாதிரி நீங்களும் அழிஞ்சிருவீங்களோன்னு பயமா இருக்குன்னு ரசூலுல்லாஹ் யாரை சொன்னார்களோ, ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்களோ அதை மெய்ப்பிக்கும் சமூகமாக நம்முடைய சமூகம் மாறிக்கொண்டு இருப்பதை என்றைக்கு சிந்திக்க போகும்? இறை தூதர் நபி பெருமானார் எச்சரிக்கை செய்த சமூகமாக, இறை தூதர் நபி பெருமானார் அஞ்சிய ஒரு சமூகமாக, அஞ்சிய பண்புடைய ஒரு கூட்டமாக நம்முடைய கூட்டம் ஆகின்றது என்று சொன்னால் நாம் இதிலிருந்து எப்படிப்பட்ட மனநிலையை அடைய வேண்டும் என்பதை யோசித்துப்பார். ஏன் நீ திரட்டணும்? எதற்காக இந்த ஆசை? எதற்காக இந்த மாதிரியான ஒரு சிந்தனை? இது எல்லாம் போதும் என்ற மனம் இல்லாததனுடைய விளைவு ரொம்ப பெரிய டேஞ்சர். உலகத்துல
இருக்கக்கூடிய பண்புகளிலே மிக மோசமான பண்பாக இந்த பண்பு தான் மாறுகிறது. போதும் என்ற மனம் இல்லைன்னு வைங்களேன். இப்போ பொதுவா ஒரு மனிதனுக்கான ஆசை எப்படி வருது? ஒன்றின் மீதான ஆசை, ஒன்றின் மீதான ஒரு தேவை மனிதனுக்கு எப்ப வருகிறது என்று சொன்னால், இன்னொருவர் அதை வைத்திருப்பதை பார்த்து ஒரு ஆசை, விருப்பம். அவர் வச்சிருக்கிறாரு, நல்லா பாய் வச்சிருக்கிற பைக் சூப்பர் பைக் பிராண்டா இருக்கு, இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆர்வம், ஒரு ஆசை. இப்படிப்பட்ட இந்த ஆசை போதும், தனக்கு இருக்கக்கூடிய சைக்கிள் போதும், தனக்கு இருக்கக்கூடிய சாதாரண டூ வீலர் போதும் என்ற நிலை இல்லாமல் போவதற்கான தொடக்க புள்ளி என்னவாக மாறுகிறது? ஆசையாக மாறும். இந்த ஆசை, அந்த ஆசையை அதிகப்படுத்த இந்த ஆசை பேராசையாக மாறிவிடுகிறது. இந்த பேராசையாக மாறிவிட்டதனுடைய விளைவு எப்படியாவது அதை நாம் அடைந்தே தீரணும். பொருளாதாரம் இல்லை, என்ன செய்யறது? இன்ஸ்டால்மெண்ட்ல கூட நம்ம வாங்கிடுவோம், வட்டிக்கு வாங்கி கூட அந்த பொருளை நம்ம வாங்கணும். மார்க்கம் தடுத்த, மார்க்கம் நமக்கு மிக கடுமையாக தண்டனைக்குரிய குற்றமாக சொல்லக்கூடிய வட்டிக்கு வாங்கியேனும் நாம் அந்த பொருளை, அந்த தேவையை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு உருமாறிவிடுகிறோம். ஆசை பேராசையாக மாறிவிடுகிறது. பேராசை செல்வத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக இறை நினைவை விட்டு தூரமாக்கி விடுகிறது. இறை நினைவை தூரமாக்கியதன் விளைவாக பெற்றிருக்கக்கூடிய அந்த தேவை, அந்த பொருள் பிற்காலத்தில் எப்படிப்பட்டதாக மாறுகிறது? அதை கொண்டு நாம் பெருமை அடிக்கக்கூடிய நிலைக்கு உருவாக்கி விடுகிறோம். இந்த பெருமை என்னாகும்? மறுபடியும் இன்னொருவருக்கான ஆசையை தூண்டக்கூடியதாக மாறும். சைக்கிள் தான், ரொட்டேஷன் தான், சுழற்சி தான். ஆசை, பேராசை, இறைவழியை விட்டுவிட்டு நாம் மார்க்கத்திற்கு மாற்றமான வழியில் பொருளாதாரத்தை திரட்டி அந்த பொருளை பெறுகிறோம். பொருளை பெற்றதன் விளைவு அதை கொண்டு பெருமை அடிக்கிறோம். அதனுடைய விளைவு நம்மை பார்த்து இன்னொருவர் பொறாமை கொள்கிறார், அவர் ஆசைப்படுகிறார், பேராசையாக மாறிவிடுகிறது. பேராசை மார்க்கம் தடுத்த வழியில் பொருளாதாரத்தை திரட்ட தோன்றுகிறது. திரட்டிய பொருளாதாரத்தை கொண்டு அந்த பொருளை வாங்கிவிடுகிறார், பெருமை அடிக்கிறார். அப்படியே சர்க்கிள், அப்படியே ஒரு சைக்கிளாக சுழற்சியின் அடிப்படையில் மனிதர்களை இந்த தேவை, இந்த ஆசை ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கடிவாளத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய வேலையை செய்வதை நம்மால் உளவியல் ரீதியிலாக பார்க்க முடியும். ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதனினுடைய, விரும்பக்கூடிய ஒரு மனிதனினுடைய சைக்காலஜிக்கல் அப்ரோச் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லு. ஆனால் முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும்? ஒரு முஃமின் எப்படி இருக்கணும்? காசு, பணம், செல்வம், வசதி வாய்ப்பு இதையெல்லாம் அடைந்திருப்பதுதான் உயர்வானது, இதெல்லாம் கொண்டிருப்பதுதான் செல்வம், இதுதான் மிகப்பெரிய அளவிலான ஒரு தன்னிறைவான ஒரு வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியாக 6446 பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி 6446 புகாரில, வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது செல்வம் கிடையாது, மாறாக போதுமென்ற மனத்தோடு எவர் இந்த உலகத்தில் வாழுகிறாரோ அதுதான் மகத்தான செல்வம் என்று நபி அவர்கள் சொல்லி தருகிறார். நிறைய இருந்தால்தான் செல்வம் கிடையாது, குறைவாக இருந்தாலும் நீ பொருந்தி கொண்டு வாழ்வதில் தான் மிகப்பெரிய அளவிலான ஒரு இன்பம், ஒரு செல்வம், அதுதான் இறைவன் புறத்தில் செல்வமாக கருதப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் முஸ்லிமாகி போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு, போதுமான வாழ்வாதாரம் தான் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை போதும் என்ற அளவை தாண்டி கிடையாது. போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹ் அவருக்கு வழங்கியதை போதும் என்று கருதுகிறாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டார். புகாரியில் இப்ப முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 1903 பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் தந்தத போதும் அல்ஹம்துலில்லாஹ்னு எவர் ஒருவர் அக்செப்ட் பண்றாரோ அவர்தான் வாழ்க்கையும் வெற்றியாளர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இப்போ உலகத்தில் நாம் பொருளாதாரத்தை, செல்வத்தை, காசு பணத்தை, அல்லாஹ்வினுடைய அருளை இறைவனிடத்தில் கேட்பது மார்க்க அடிப்படையில் தவறில்லை. ஆனால் அந்த பொருளாதாரத்தை, அந்த அருளை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இதுவரை பெற்றதற்கு என்றைக்கே ஒரு நாள் நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ் கொடுக்கலன்னா திருப்பி கேட்போம், எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு இந்த கடன் அடையணும், எனக்கு இந்த மாதிரியான ஒரு பினான்சியல் நீடு, எனக்கு அல்லாஹ் நீ தான் பூர்த்தி செய்து கொடுக்கணும், நல்ல இடத்துல தான் கேட்கணும், வேற யார்ட்டையும் நம்ம கேட்க முடியாது. கேட்போம், கொடுக்கலன்னா மீண்டும் கேட்போம், கொடுக்கலன்னா மீண்டும் கேட்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம், வேற வழி இல்லை, அப்படிதான் நம்ம கேட்கணும். ஆனால் கிடைத்து விட்டால், அதை அடைந்து விட்டால், அல்லாஹ்வின் புறத்தில் அதை நாம் பெற்றுக்கொண்டால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோமா? யோசிச்சு
இறைவா, எனக்கு நீ இதை வழங்கினாய், நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ரப்பே. எனக்கு நீ இதை வழங்காவிட்டால் நான் நட்டமடைந்தவனாக ஆகியிருப்பேன் யா அல்லாஹ். நம்முடைய பிரார்த்தனைகளில் தேவைகளை தாண்டி தனக்கு அல்லாஹ் வழங்கியதற்கு நன்றி செலுத்தி எத்தனை சகோதரர்கள் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறோம். வெறுமன பிரார்த்தனை என்பது இறைவனிடத்துல கேட்பது மட்டுமா? இறைவனிடத்தில் அருளை எதிர்பார்ப்பது மட்டுமா? அருளை எதிர்பார்ப்பது எப்படி பிரார்த்தனையோ அதே போல அல்லாஹ் வழங்கியதற்கு நன்றி செலுத்துவதும் பிரார்த்தனை. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய பிரார்த்தனை நம்ம எத்தனை சகோதரர்கள் செய்கிறோம். ஆக சகோதரர்களே, நீ வரக்கூடிய காலங்களில் நாம் அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வம், அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கு முதலில் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அதை நினைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் மறுமையில் அதை குறித்து கேள்வி கேட்பேன் என்று மிக தெளிவாக சொல்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனினுடைய 102வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்துல பேசுறான், சும்மல துஸலூன யௌமஇதின் அனின். பின்னாளில் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகள் குறித்து அவர்கள் விசாரணை செய்யப்படுவார்கள். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் எனக்கு அருள் கொடுக்கல, அல்லாஹ் எனக்கு அப்படி செய்யல இப்படி செய்யல நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள், அந்த அருள் எந்த அருள், அந்த அருள் குறித்து அல்லாஹ் என்ன மாதிரியான கேள்வியை கேட்பான் என்பதை இன்ஷாஅல்லாஹ் 2வது உரையில பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது உரையில் அல்லாஹ்வினுடைய பாதையில் அல்லாஹ் வழங்கியதை கொண்டு போதும் என்ற மனத்தோடு இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ்வோம் என்கின்ற தலைப்பில் சில செய்திகளை பார்த்தோம். சும்மல துஸலூன யௌமஇதின் அனின் நயீம். அந்நாளில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகள் குறித்து அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. செல்வம் அல்லாஹ் எனக்கு தரல, அல்லாஹ் பொருளாதாரத்தை எனக்கு தரல, அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை எனக்கு தரல, அல்லாஹ் இதை குறித்து எப்படி என்னை விசாரிப்பான், அல்லாஹ் இதை குறித்து விசாரித்தால் நான் பதில் சொல்ல தேவை இல்லைதானே என்ற எண்ணம் சிந்தனை நம்ம பல சகோதரர்களுக்கு வரலாம். தந்தாத்தான கேள்வி, கொடுத்தாத்தான கேள்வி, தரலன்னா அல்லாஹ் இப்படி கேள்வி கேட்பான் என்பதை இந்த முதலாவது உரையில் கேள்வியாக வச்சிருவோம். 2வது உரையில் அதற்கான பதிலாக நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மகத்தான அருட்கொடை இந்த போதும் என்ற மனம்தான். இறை தூதர் அதற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வழிகாட்டலை கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க. லைஃப், இந்த உலகத்துல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணமாக வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு ஒரு அனுபவ பாடமாகவே நமக்கு அதை கற்றுத் தந்திருக்கிறார். நமக்கு போதும் என்ற மனம், இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ வேண்டும் என்கின்ற மனம் உருவாவதற்கான காரணத்தை, அடித்தளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். பொருளாதாரத்திலோ செல்வத்திலோ தோற்றத்திலும் உங்களை விட உயர்வான ஒருவரை கண்டால் உடனே உங்களை விட தாழ்ந்த மற்றொருவரை நீங்கள் சந்திக்கட்டும், பார்க்கட்டும். அல்லாஹ் சொன்னார். பெர்ஃபெக்ட் ரெமடி, அற்புதமான சொல்யூஷன். இதை தவிர வேற சொல்யூஷனே கிடையாது, இதை தவிர வேற தீர்வே கிடையாது. முதலாவது உரையில் கேட்கப்பட்ட கேள்விக்கும் பதில் இதுதான். அல்லாஹ் எனக்கு தரல, அதை குறித்து அல்லாஹ் எனக்கு கேள்வி கேட்பானா? நமக்கு தந்திருக்கக்கூடிய சொற்பமான பொருளாதாரம் கூட தராமல் எத்தனையோ பேரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவரை நம்ம பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தரல, உடல் உறுப்புகள் ஊனமுற்ற நிலையில் எத்தனையோ மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். நம்மை திடகாத்திரமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு வாகன வசதிகளை தரல, அல்லாஹ் நமக்கு இருப்பிடத்தை மிக பிரம்மாண்டமான அளவுல தரல. வாகனங்கள் இல்லாமல், இருப்பிடம் இல்லாமல் பிளாட்பாரத்தில் எத்தனையோ மக்களை வல்ல ரப்பல் ஆலமீன் வச்சிருக்கிறான். நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். இப்படி நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த பொறாமை குணம், ஆசை, பேராசை, அல்லாஹ்வினுடைய பாதையை விட்டு மாற்று வழியில் பொருளாதாரத்தை திரட்டி அதன் வாயிலாக பொருள் பெற்று பெருமை அடிக்கக்கூடிய நிலை வருவதற்கு முன்னால் உடனே நாம் செய்ய வேண்டிய அற்புதமான வழிகாட்டல், அற்புதமான ஒரு மாற்று வழி, பொருளாதாரத்திலோ அழகிலோ, உடல் தோற்றம் இருக்கு, அந்த தோற்ற பொலிகளோ உங்களை விட உயர்வான ஒருவரை நீங்கள் கண்டால் உடனே தாழ்ந்தவரை, உங்களை விட குறைவானவரை நீங்கள் சந்திக்கட்டும், பார்க்கட்டும் என்று சொல்லக்கூடிய இறை தூதரின் அற்புதமான வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டு இனிவரும் காலங்களில் பொருளாதாரமோ செல்வமோ காசு பணமோ வசதி வாய்ப்போ உடல் தோற்றமோ அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் குறித்து விசாரணை செய்யப்படுவோம் என்கின்ற எண்ணத்தோடு, அவன் நமக்கு வழங்கியதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம் என்கின்ற எண்ணத்தோடு, அல்லாஹ்விடத்தில் தன்னிறைவான வாழ்க்கையை மாத்திரம் எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு அறிவிப்போடு இந்த ஜும்மா உரையை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். மாநில தலைமையகத்தின் சார்பிலே
மதுரை வைத்து நடைபெறக்கூடிய அல் ஹிதாயா பெண்களினுடைய ஓராண்டு ஆலிமா வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் இந்த நெக்ஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆக இருக்கிறது. 9ஆம் தேதி அதற்கான அட்மிஷன் போட இருக்கிறாங்க. தங்கும் விட வசதியோடு கூடிய பெண்களுக்கென 1 வருட ஆலிமா கோர்ஸ் மாநில தலைமையகத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. முழுமையுமாக அந்த கோர்ஸில் கலந்து கொண்டு மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை அதன் வாயிலாக நம்மால் பெற முடியும். அந்த வகைக்கு நம் கிளை சார்ந்து இருக்கக்கூடிய சகோதரிகள் எவரேனும் முன் வருவார்களே ஆனால் கிளை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு மாவட்டம் வாயிலாக அதை பதிவு செய்து அல்லாஹ்வினுடைய மகத்தான அருளை பெற வேண்டும் என்கின்ற அறிவிப்போடு இந்த ஜும்மா உரை நான் நிறைவு செய்து கொள்கிறோம்.